12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.1 5ஆம் கணக்கு பார்க்கிறோம். 3,4 மற்றும் 2,-7 என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைப்புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாட்டை பெறுக என கொடுக்கப்பட்டுள்ளது. விட்டத்தின் இரு முனைப்புள்ளிகள் தெரிஞ்சது அப்படின்னா வட்டத்தின் சமன்பாட்டிற்குண்டான சூத்திரம், அதாவது பொது வடிவ சமன்பாட்டை எழுதிடலாம். வட்டத்தின் சமன்பாடு, விட்டத்தின் இரு முனைகள் தெரியும் பொழுது சமன்பாடானது x minus x1 பெருக்கல் x minus x2 plus y minus y1 பெருக்கல் y minus y2 equal to 0. இதுல புள்ளிகளை பிரதியிடலாம். x1, y1 என்பது 3,4. இதேபோல x2, y2 என்பது 2, -7. 2, -7. இந்த புள்ளிகளை பிரதியிடும் பொழுது x minus 3 பெருக்கல் x minus x2வின் மதிப்பு 2 plus y minus y1 என்பது 4, y minus y2 என்பது -7 equal to 0. x minus இதை சுருக்கலாம். சுருக்கும் பொழுது x பெருக்கல் x x² minus 2x minus 3x minus into minus plus 6. அடுத்த ஒண்ணுல y minus 4 பெருக்கல் minus into minus plus 7 equal to 0. எனவே x² minus 5x plus 6 y பெருக்கல் y y² plus 7y minus 4y minus into plus minus 28 equal to 0. x² plus y² minus 5x 7y minus 4y எனும் பொழுது மதிப்பு plus 3y 6 minus 28 மதிப்பு minus 22 equal to 0 ஆனது தேவையான வட்டத்தின் சமன்பாடு ஆகும்.